சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த மாலை வேளையில் நான் சொல்றேன், இந்த 2ஆம் தேதி திரும்ப நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க போறார். அவர் துணையா இருந்தால் தான் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடத்துவார். நீங்க பாருங்க, இந்த மாசம் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. யாருக்கு அற்புதம் வேணும்? ஆனா நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். அதான் சங்கீதக்காரன் சொன்னா, திரும்ப வாசிக்க கர்த்தருக்கு சொந்த 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 46:1 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார். நல்லா கவனிங்க. சின்னத்துல ஆபத்து வரும்போது எல்லாம் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. ஆபத்து வரும்போது பார்க்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஆபத்து காலத்துல நமக்கு அனுகூலமான துணையா இருந்து நம்மை தேர்ச்சுகிற ஆண்டவர் நம்மளோட ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் உனக்கு துணையா இருப்பார். அப்ப துணையா இருக்கிறன்னு சொன்னா நாம பாருங்க, சங்கீதக்காரனை போல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளா இருக்கும். வசதி நான் வாசிங்க. 2 நாளாகும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகவும் 19-11 வாசிங்களேன். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதியா இருந்து லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் போய் சொல்ற தீர்க்க தரிசனமா, நீங்க திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். இன்னொரு சங்கீதம் வாசிப்போம். 194ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 94:17 வாசிக்கல. மனுஷனுடைய யோசனைகள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழியை வெட்டும் வரைக்கும் நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். 15:9 வாசிப்போம். 115:9 வாசிங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். முதல்ல உள்ள வசனத்தை வாசிக்கும் போது முதலுக்கு யாரு சொல்றாரு? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகம். என்னது? ஷீல்டு இல்ல, அப்படிதானே? ஷீல்டுனா எதிரிங்க வில்லோ அம்போ அடிக்கு வர எபேசியர் பவுல் சொல்றாரு, தீங்கு நாளில் என்ன செய்வான்? அவன் அக்கினியாஸ்திரத்தை தடுத்து நிறுத்தபடியா விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள் பைபிள். விசுவாசம் என்ன கேடகம் நமக்குள்ள இருக்கணும். அதான் பாருங்க, சங்கீதக்காரரும் அழகா சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அடுத்த வசனம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். யாரை ஊழியம் செய்யறதுல கர்த்தர் சொல்றார், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, பொதுவான ஆளுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையா இருந்து நமக்காக யுத்தம் பண்ண போறார். பயந்து நிக்கிறாங்க. மோசே சொல்றான், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு காண்கிற ஈத்தனை இனிமேலும் கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. சும்மா இருக்கணும்னு அர்த்தம், கர்த்தரை தேடணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். சும்மா உட்காந்து கொண்டிருக்குது, அப்படி சும்மா இருங்கன்னு சொன்னா பார்த்து சும்மா இருந்துட்டாரு. சும்மா இல்லை, கர்த்தரை எந்த அளவுக்கு தேட வேண்டுமோ, கர்த்தரை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்த வேண்டுமோ, கர்த்தரை எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமோ, கர்த்தரை எந்த அளவுக்கு புகழ வேண்டுமோ அந்த அளவுக்கு தனிப்பட்ட விதத்துல நம்முடைய ஜெபத்திலே ஆராதனையில மற்ற எல்லாவற்றிலும் கர்த்தரை தேடும் பொழுது உனக்கு துணையா இருந்து அவர் வெற்றி தர போகிறார். இந்த மாதம் வெற்றி மாதமா இருக்கிற போகிறோம். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம்.
இந்த பாட்டை பாடுமா. பிரைஸ் தி லார்ட். தனிமையின் பாதையிலே நாம் இருக்கும் போதெல்லாம், யாரும் இல்லை என்று நாம் சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்றார், இன்னைக்கு இழந்துகிற குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் கணவனுக்கும் மனைவிக்கு எல்லாரும் கர்த்தர் துணையா இருக்க போறார். எல்லாவற்றிலும் துணையா இருக்க போறார். எல்லா காரியத்துல கர்த்தர் துணையாய் நின்று உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்துல கர்த்தர் நம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்போம். சொல்லுவோமா? கர்த்தர் நல்ல பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அப்பா துதிக்கிறோம் ராஜா, நீ தந்த நாளுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த வேளையில